வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் பாருங்க, நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த பாவங்களில் இருக்கும் பொழுது அறிவியல் சார்ந்த கலையான இந்திய வேத ஜோதிடர் அடிப்படையாக எந்த மாதிரி ஒரு கர்ம பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு தாக்கம் நமக்கு நடக்கும், வாழ்க்கை எந்த திசையில் மாறும் அப்படிங்கிற விஷயங்கள் அறிவியல் சார்ந்த ஒளித்தத்துவ முறையில் பரிகாரங்கள் மூட நம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்போ ராசி அதிபதியே 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்தில் இருக்கிறார். எப்போ குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் ஆனாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பல விஷயங்கள் முயற்சிகள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா குரு 4 உச்சம் பெற்று 10ஆம் இடம் 12ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்பவுமே அந்த 10ஆம் இடங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய, தொழிலை கொடுக்கக்கூடிய, தன் கர்மா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கும் பொழுது, அந்த திருஷ்டி படும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும். என்ன ஆக்டிவேட் ஆகும்? அந்த மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம பல வருடமாக திட்டமிட்டதை கொஞ்சம் இறங்கி செய்யணும். அது என்னவா இருக்கலாம்? வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இறங்கி தொழில் பண்ணலாம், ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, அல்லது வேலையில் இருந்துகிட்டே சைடில் ஒன்று பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இப்போது வேலைக்கெலாம் போலிங்க, ஓரளவுக்கு நடுத்தர வயதினர், அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இது மாதிரி என்ன அமைப்பு கொடுக்குன்னா, நமக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ் ஓரியன்டான சில விஷயங்கள் பண்ணலாம். நம்ம சும்மா இப்படியே சோம்பேறியாக இருந்து என்ன பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு அடுத்த ஒரு கோல் செட் பண்ணி, ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கி நம்ம போகலாம், தன்னை நாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் பணம் விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஹெல்த், உடம்பு ரிலேட்டடான விஷயங்கள், பர்சனாலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள், ஐடென்டிட்டி ரிலேட்டடான விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் செய்யலாம், கொஞ்சம் முயற்சி செய்யலாம். நம்ம இப்போ இருக்கிறது எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த 2 மாதமாக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. ஏன்னா சூரியனுங்கிற ராஜோகாதிபதியே 4ஆம் இடத்துக்கு குருவோட சேருவது அருமை. ஸோ என்ன ஆகும்? சில இது வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து காரியத்தை செய்வோம், ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையிலேருந்து ஒரு சுறுசுறுப்பான வேலைக்கு மாறுவாங்க. ஈவன் தோ வேலை பலு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, க்ரோத் ஓரியன்டாக நம்ம போகலாம் அப்படிங்கிற அமைப்புகள் கொடுக்கும். அதே சமயத்தில் புதனும் பாருங்கள் 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் மட்டும்தான் மிதுனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் இடத்துக்கு அவரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸை கொடுக்கக்கூடியது. ஏன்னா குருவும் சூரியனும் புதனோட சேர்றாங்க. ஸோ குரு புதனோட சேரும் பொழுது புதன் அதிக திருட்பலம் பெறுகிறது. ஸோ இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிற, அரசு உத்தியோகத்தில் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களாக, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளையவட்டவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டெக்னிக்கலாக நல்ல ஒரு புரிதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அகாடமிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அமைப்பு, நல்லா மூளை வேலை செய்யக்கூடிய அமைப்பு, டாக்குமெண்டேஷன் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, ஐடி, சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி என்னென்ன மூளை சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி விஷயங்கள், டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 புதன் இது மாதிரியான சூரியன் சஞ்சாரங்கள் மூலமாக நல்ல ஒரு அமைப்பு, நிபுணத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 6ஆம் இடத்திலேயே நீச்சமாக இருந்து நீடித்திருக்கிறார். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, பெண்கள் விஷயத்தில், மேஷராசி ஆண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கிடுறப்ப கடன்படுதல், கொஞ்சம் பிரச்சனையாகிறதல், பகையாகிறதல், நாம் ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி அமைப்பு. வண்டி வாகனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். சேதாரம் ஆகுறதோ, ஒரு அடிபடுறதோ, சர்வீஸ் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வர்றதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமாக மாதம் முழுவதும் இருக்கிறதுனாலையும்
அந்த சனியின் பார்வை பெறுவதனாலையும் இருக்குது. ஸோ பெண்கள் ரிலேட்டடான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனே 6க்கு போய் நமக்கு சனி பார்வை பெறும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இது மாதிரி புதிய தொடர்புகள் வரலாம். இந்த படிக்கிற இடத்துலையோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொடர்பு அது வந்து நமக்கு சரியாக நம்ம ஒரு முறையான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம ஏதோ ஒன்று தவறு நடக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அது வேணும். அதே சமயத்தில் மற்ற கிரகம் பார்த்திங்கன்னா சனி 12ஆம் இடத்துல இருந்து விரைய சனியாக கொடுக்குறார். கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவுக்கு ஆகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்க போகுது. அது சுப செலவுகளாக செய்துக்கக்கூடிய திறமை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதானே ஒழிய சனி 12 இருக்கார். குரு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து சனியை பார்த்து அந்த சுப செலவுகளாக செய்ய வேண்டிய செலவுகளை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளாக செய்துக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் லாபம் எடுப்பதற்காகவும் ஒரு முயற்சி செய்வதற்காக மெனக்கிடுதல், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியது, அவங்களுக்காக மெனக்கிடக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் சில பேர்த்துக்கு போகக்கூடிய ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் குருவும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. ஸோ இதுவரை வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. எப்படி இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய உத்வேகமான முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன் புக்திநாதன் வந்து ஜாதகத்தில் இப்போது கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது, பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம திட்டமிட்டுக்கலாம், எது மாதிரி ஒரு முயற்சிகள் போய்க்கலாம், எது நமக்கு ஆகாது, எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமாக ஆலோசனை பெற்று உங்களுக்கு வந்து எது மாதிரி திசை போயிட்டுருக்கு, உங்களுடைய நேர்த்தியான இன்டென்ஷன்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைம்லைன்ஸில் வந்து நமக்கு அது மாதிரி விஷயங்கள் காட்டுது, எது வந்து உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது, எதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.